by coordinate geometry. Exercise 5.3, question number 9. Find the equation of median and altitude of triangle ABC through A, where the vertices are A of 6, 2, B of minus 5, minus 1, C of 1, 9. ஸோ ஏபிசியை முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் முனை ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டினை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ட்ரா பண்ணிக்கலாம். வெர்டிசஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆஃப் 6, 2. ஸோ ஃப்ரம் ஏ நமக்கு த்ரூ ஏ மீடியன் ஆல்டிடியூட் கேட்டிருக்கனால ஏவை மேலே குறிச்சிக்கலாம். ஸோ த்ரூ எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மேலே குறிச்சிக்கோங்க. பி வந்து எவ்வளோ இருக்குது, -5, -1. சி வந்து 1, 9. ஸோ இப்போ இதிலிருந்து வரையக்கூடிய மீடியன் ஆல்டிடியூட் ரெண்டோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிசியோடைய மிட் பாயிண்ட், சப்போஸ் இந்த பிசியோடைய மிட் பாயிண்ட் வந்து எம்னு வச்சுப்போம். ஸோ டின்னு எடுத்துக்கும். இந்த பிசியோட மிட் பாயிண்ட் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், டி. அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வரையக்கூடிய லைன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு பேர்னா மீடியன். ஸோ இதுக்கு பேர் தான் மீடியன். அதுவே வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்றது என்னன்னா, இப்போ இதிலிருந்து வரையக்கூடிய ஏவில் இருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸை நோக்கி வரையக்கூடிய லைனானது ஸோ ஒரு 90 டிகிரியை உருவாக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆப்போசிட் சைடோட இந்த இடத்த ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த க்ரீன் லைனுக்கு பேர் தான் என்னன்னு பேர்னா ஆல்டிடியூட். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரென்ஸ். ஆல்டிடியூட் லைன் வந்து கீழே 90 டிகிரியை உருவாக்கும். அது பிசியை எந்த பாயிண்டில் வேணாலும் சந்திக்கலாம். பட் ஏடி வந்து 90 டிகிரி உருவாகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த டீங்க இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஏஇ வந்து ஆல்டிடியூட், ஏடி வந்து மீடியன். ஸோ இதான் மீடியன் அண்ட் ஆல்டிடியூடோடைய கான்செப்ட். இப்போ நம்ம இந்த கொஷனுக்கு இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க 5 மார்க்கில். இதில் வந்து நமக்கு ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஒன்று வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா, வெல் நோன் ஃபார்முலா, x1 + x2/2, y1 + y2/2. அடுத்தது நமக்கு மீடியன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் டு 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் ஃபார்ம், y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏஇ தான் ஆல்டிடியூட் அப்படின்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்கிறது பிசி, அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏஇயோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்லோப் எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y2 - y1/x2 - x1. ஸோ அதுலேருந்து நம்ம பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y - y1 = m × x - x1ல போட்டால் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கிடைச்சிக்கும். ஸோ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே டி அப்படின்றது என்னன்னா, ஸோ டி இஸ் த midpoint of BC. அப்படி இருந்தால் ஏடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்கிறோம். டி கண்டுபிடிக்க நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, எம் = இங்கே டி நம்ம கண்டுபிடிக்கிறோம், x1 + x2/2, y1 + y2/2. அப்போ இதை வந்து x1னும் இதை y1 எடுத்துக்கலாம், இது x2 இது y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் x1 + x2/2, அப்போ -5 + 1/2, y1 + y2/2, -1 + 9/2. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -5ம் +1ம் சேர்ந்தால் -4 ஆயிரும்.
ஸோ -4/2 9ல் 1 போனால் 8 ஆயிரும் 8/2. ஸோ -4/2 என்ன வந்துடும் -2 8/4 வந்து 4. அப்போ டியோட கோஆர்டினேட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா -2, 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஏடி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஏடி. ஸோ ஏ பாயிண்ட் டி பாயிண்ட் நமக்கு ரெண்டுமே தெரியும். ஸோ ஏ வந்து 6, 2. இதை வந்து நம்ம ஏவோட கோஆர்டினேட்டை என்னென்னு எடுத்துக்கலாம்னா x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு டியை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு y மைனஸ் y1/y2 மைனஸ் y1. இப்போ y மைனஸ் இங்கே y1 எவ்வளோ 2 டிவைடட் பை y2 மைனஸ் y1. y2 வந்து 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு x மைனஸ் x1 வந்து 6 டிவைடட் பை x2 மைனஸ் x1. x2 எவ்வளோனா -2 -6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y மைனஸ் 2/4 மைனஸ் 2 2 ஆயிரும். x மைனஸ் 6 -2 -6 -8. இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே 1 வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -4 இன்ட்டு y மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு x மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனோட கண்டினியூஷன் இங்கே போடுறேன். -4 இன்ட்டு y என்ன ஆயிரும் -4y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8. 1 இன்ட்டு x 1 இன்ட்டு 6 சைன் வந்து மைனஸ். ஸோ இங்கே x பாசிட்டிவாக இருக்குது. -4y இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +4y ஆயிரும். -6 +8 இங்கே போனால் -8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் x + 4y -6ம் -8ம் -14 ஈக்குவல் டு 0. This is the required equation of the median. x + 4y -14 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆன்சர் ரைட்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம மீடியன் ஆனது 6, 2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸுக்கு 6ன்னு போடுறோம், ஒய்க்கு 2ன்னு போடுறோம். அப்போ 6 + 4 × 2 -14 ஈக்குவல் டு 0. ஸோ 6 + 4 2s are 8 -14 ஈக்குவல் டு 0. 6 + 8 14 14 -14 ஈக்குவல் டு 0 0 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ரைட்டு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே எதை ஆல்டிடியூட் எடுத்துருக்கிறோன்னா ஏஇ தான் ஆல்டிடியூடாக எடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏஇ பர்பண்டிகுலர் டு பிசி பி ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா அந்த ஆப்போசிட் சைடோட ஒரு 90 டிகிரியை உருவாக்கணும். ஸோ ஏஇயை ஆல்டிடியூடாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏஇக்கு பெர்பண்டிகுலராக இருக்கிறது பிசி. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். m = என்னன்னு படித்தோம் y2 - y1/x2 - x1. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் பிசியோட ஸ்லோப் நமக்கு என்ன கிடைச்சிரும்னா y2 - y1. ஸோ y2 வந்து 9, y1 வந்து -1 டிவைடட் பை x2 - x1. அப்போ 1 - x1 வந்து -5. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கேயும் மைனஸ் ஆஃப் மைனஸ் +5 ஆயிரும். 9 + 1 10, 5 + 1 6. இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 2 5s are 10, 2 3s are 6. அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 5/3. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏஇ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏஇ இதுக்கு என்ன பண்ணும் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறது -1/m அவ்வளோதான். அதாவது ஏஇயும் பிசியும் ஒன்று பெர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ பெர்பண்டிகுலர் ஸ்லோப் வேணும்னா -1 அந்த பிசியோட ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1/5/3. ஸோ இந்த 3 மேலே போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னா -3/5ன்னு வந்துடும். இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏஇ. இப்போ ஏஇயோட ஸ்லோப் தெரியும். ஏஇ எந்த பாயிண்ட் வழியாக போகுது ஏ ஆஃப் 6, 2. இப்போ ஏ ஆஃப் 6, 2ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. ஸ்லோப் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா -3/5. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் நம்ம என்னென்னு படித்தோம்
y minus y1 equal to m into x minus x1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y minus y1 எவ்வளோனா 2, m வந்து minus 3/5 into x minus x1 வந்து 6. ஸோ இதை அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 5 into y minus 2 equal to minus 3 into x minus 6. ஸோ இந்த நம்பரை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 5 into y என்ன ஆயிரும் 5y. 5 2s are 10. Minus 3 into x minus 3x minus into minus plus 6 3s are 18. ஸோ மைனஸ் 3x இங்கே வந்தால் ப்ளஸ் 3x, இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 5y அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் 10 லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளஸ் 18 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 18 ஆயிரும், ஈக்குவல் டு 0. அப்போ இதை நம்ம ஆர்டராக எழுதுனா இதனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 3x ப்ளஸ் 5y மைனஸ் 10ம் மைனஸ் 18ம் சேர்ந்தால் மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன். 3x plus 5y minus 28 equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ரைட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஆல்டிடியூடும் எது வழியாக போகுது அப்படின்னா 6,2 வழியாக தான் ஆல்டிடியூடும் போகுது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு 6, ஒய்க்கு வந்து நம்ம 2ன்னு போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? 3 into 6 plus 5 into 2 minus 28 equal to 0. ஸோ 3 6 are 18, 5 2s are 10, minus 28 equal to 0. 18 10 28. இப்போ 28 minus 28 equal to 0. 28 minus 28 0. அப்போ இது நம்ம ஆன்சர் ரைட் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் கேட்பாங்க. மீடியன்னா ஆப்போசிட் சைடுடைய மிட் பாயிண்ட்டை சந்திக்கக்கூடிய லைன். ஸோ ஏடி தான் இங்கே மீடியன். ஆல்டிடியூட்னா ஆப்போசிட்டில் 90 டிகிரி உருவாக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து வரையக்கூடிய லைன் இங்கே 90 டிகிரி உருவாக்கணும். ஏஇ தான் இங்கே வந்து ஆல்டிடியூட். ஸோ மீடியன் கண்டுபிடிக்க நம்ம 2 ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி டி கண்டுபிடிச்சிடும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஸ்லோப் பிசியோட ஸ்லோப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏஇயோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். அது எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு தெரியும். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ. Ya,